அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரத்தில் விரயங்கள் என்பது கொஞ்சம் அதிகரித்தாலும் அந்த நல்ல விரயமாகவே இருக்குங்க. குறிப்பா கல்விக்காகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பெற்றோர் வழியில் இருந்து பிரச்சனைகள் அகல இருக்குங்க. கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை சிலருக்கு கிடைக்க இருக்கு. உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்தவரை குரு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இத்தருணங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனி விலகிவிட்டது. இனி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்குங்க. தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால் தடையின்றி தனவரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்கு. இனிய பலன்கள் ஒவ்வொன்றாக வந்து சேருங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த இருக்கு. வெளிநாட்டு வணிகம் வெற்றி நடை போடுங்க. பங்குச்சந்தை லாபம் தரும் விதத்தில் அமையிருக்கு. பணவரவு என்பது திருப்தியாக இருக்குங்க. இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க. பொதுவாக வீடு, வாசல், வயல் வரப்பு, தோட்டம், துறவு என்று ஏதாவது வாங்கும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தாயினுடைய உடலும் சீராகுங்க. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு இனி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பயணங்கள் அதிகரிக்குங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு சிலருக்கு உருவாக இருக்கு. இந்த பயணம் என்பது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. இது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரை சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. குருவினால் நன்மை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இத்தருணங்கள்ல வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்பட இருக்கு. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை குறையுங்க. சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் குடும்ப பிரச்சனைகளினால் மன அமைதி பாதிக்கப்படுங்க. சனி பகவானை ஜீவனக்காரகன் என போற்றி புகழ்கிறது ஜோதிடக்கலை. அவர் சுக்கிரனுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வாங்க. உங்களுடைய பணிகள்ல நிம்மதியாக செய்ய முடியுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இந்த தருணங்கள்ல தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகள் மட்டுமல்ல சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து அப்படின்னா இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் போது மகர ராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்களை ஜீவனக்காரகரம் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு
புதிய ஆர்டர் கிடைப்பது என்பது உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தின் ஆர்டர்கள் உங்களை தேடி வர இருக்கு. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் ஆகியோர் சம்பந்தமாக வலம் வருவதால் நல்ல வருமானம் கிடைக்க இருக்கு. வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதால் வருமானம் உயர இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. வாழ்க்கை வசதிகளை அதிகரித்துக் கொள்ளலாங்க. அதே போல் சொந்த வீடு, வாகன வசதி, ஆபரணங்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. திரைப்படத்துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய பட தயாரிப்புகள்ல முதலீடு செய்யலாங்க. அதே போல் நடிகர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் உயர இருக்குதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் இத்துறையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. மேல்மட்ட கட்சி தலைவர்கள் ஆதரவு தருவாங்க. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதை சஞ்சரிக்கின்றன. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகளுடைய ஆகியோரின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு பக்கபலமாக திகழுங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு உதவிகள் நிச்சயம் கிடைக்க இருக்கு. அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறை சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக புராதன ஜோதிட நூல் விவரிக்கின்றன. இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிருங்க. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையும். அதே போல் தண்ணீர், விதைகள் மற்றும் நவீன விவசாய உபகரணங்கள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாகவே வலம் வருதுங்க. மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட இருக்கு. அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். கணவரின் அன்பு, குழந்தைகளின் பாசம் மனதிற்கு பெருமிதத்தை அளிக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. சிக்கனமாக இருந்து சேமித்து வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர இருக்கு. பெண்களுக்கு பெரும் சேருங்க. மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் மகர ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.